நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க மனுஸ்பிரிதின்னு ஒரு புத்தகம் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மனநிலை தான் அவரே பேசியிருக்கிறாரு. உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அதுதான் அவங்க நீங்கள் வருவீங்க, நீங்கள் என்னை கூப்பிடும்போது நான் அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஒரு மனுஸ்பிரிதி. சார் நீங்கள் மட்டும்தான் சார் உங்களோட மாதிரி ஒரு 4 பேர் தான் சார் இந்த மனுஸ்பிரிதி. இல்லை இந்த புத்தகத்தில் இருக்கிற மனநிலை தான் எஸ்வி சேகருடைய மனநிலை. இதில் என்னம்மா சொல்கிறாங்க நீ கேட்டால் மிரண்டுருவீங்க. என்ன மனுஸ்பிரிதி சொல்கிறாங்க, ஒரு அப்பாவும் மகளுமே தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இருக்கா இல்லையா? அவ்வளவு மோசமாக பெண் என்றாலே ஒரு இச்சை பொருள், ஒரு மோகப் பொருள், அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற அந்த மனநிலை சொல்லும்போது இவர் சொன்னதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் மட்டும் பாருங்களேன். நாங்கள் எங்கேயுமே பெண்கள் நாங்கள் தனியாக அனுப்ப மாட்டோம் இந்த சொல்லியிருக்காரு பேட்டில், நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். அது அப்படியே மனுஸ்பிரியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வேலை பார்க்கலாம் சில பெண்கள் வருவாங்க, அவங்களுக்கு கூட நாங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கோம். நீங்கள் ஒன்றும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு தேவையில்ல, ஆண்களை திருத்துங்க. பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா காரணம் யார்? ஆணு தானே குற்றவாளி. நீங்கள் அதை பேச மாட்டீங்க. பெண்ணை பாதுகாக்கணும், பெண்ணுக்கு கல்வி கொடுக்குறோம், அவங்க போகிறாங்க வர்றாங்க, அங்கே ஒரு நிகழ்வு நடந்தால் யார் பொறுப்பு? யாருக்கு? இந்த சமூகம் தானே பொறுப்பு.